விவசாய சின்னம் கிடைக்குமா? விவசாய சின்னம் கிடைக்காததுக்கான என்னென்ன வேலையெல்லாம் செய்யலான்னு அரசியல் பின்னணியில சதியா, சூழ்ச்சியா, வன்மமா யோசிக்கிறது என்னென்ன மாதிரி சிந்திச்சு இவங்க ஒரு காய நகர்த்துறாங்க. அதே சமயம் இதுல இருந்து நாம் தமிழர் எப்படி மக்கள்கிட்ட செல்வாக்கா நிக்க போகுது அப்படிங்கறது முதற்கொண்டு, அதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிட்டா கூட இப்படி ஆயிடுச்சமா அப்படி ஆயிடுச்சமா அச்சோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஊடக அலப்பறை பண்ணிட்டு இந்த கட்சியில இவங்க பண்ற அலப்பறை இருக்குது. அதாவது இது எப்படி இருக்கு தெரியுமா? திருமண நேரத்துல மாப்பிள்ளையோட சீப்பை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டா திருமணம் நின்ன போயிரு, பொண்ணை ஈஸியா கடத்திடலாங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. அது வாய்ப்பில்லை ராஜா, நீ மங்காத்தா விளையாடலாம், நீ மங்காத்தாவை எங்க வேணா போய் விளையாடு, எங்க ஆத்தா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆட்டம் எங்களுடைய ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கிற களத்துல நாம் தமிழனுடைய வெற்றி எப்படி, அதாவது நாங்க உழைக்கவே தேவையில்லை, நீங்க பண்ற அழைப்பறையிலேயே நாம் தமிழர் எல்லா பக்கம் போய் சேர்ந்துருச்சு. அதே சமயம் இப்ப நீங்க புது சின்னத்தை கொடுத்தாலும் நீங்களே விளம்பரம் பண்ணி கொடுக்குறீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு புதிய சின்னம் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு எல்லா உலகத்திலையும் காமிப்பாங்க. அப்படியே விவசாய சின்னமா இருந்தாலுமே நீங்க பண்ண அலப்பறைக்கு இந்நேரம் ஐயோ நாம் தமிழர் கட்சிக்கு இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படிங்கிற இடத்துல மக்கள்கிட்ட போய் தெளிவா சேர்ந்துருச்சு ராஜா. அதான் சொல்றாங்களே, அரசியல் கருத்தியலாளர்கள் எல்லோருமே சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சிய நீ சீண்டாத வரைக்கும் அது சைக்கிள்ல போற மாதிரி, நீ நாம் தமிழர் கட்சி சீண்டின ஜெட் வேகத்துல போற மாதிரி நாம் தமிழர் கட்சி இப்ப ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்குது. கண்டிப்பா வின் பண்ணும். நீ அதாவது இந்த வெற்றியை சகிச்சுக்க முடியாத வன்மத்தினுடைய சூழ்ச்சியில நீ ஆடுற, 400 ரவுடிதான் நானும் தான் ஜெயிலுக்கு போறேன்னு சும்மா நெத்தில பட்டை போட்டு எழுதி வச்சுட்டு உட்காந்து ஒவ்வொரு கொட்டையை எண்ணிட்டுக்கலாமே தவிர வேற வழி இல்ல ராஜா. அப்படிங்கறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். அதாவது நம்ம உயிர்மை வலையொலிக்கு உண்மையாலும் மிகப்பெரிய ஆதரவு தந்து நமக்கு இவ்வளவு தூரம் நம்ம பேசுறதை அதாவது நம்ம பல இன்னல்களுக்கு மத்தியில இதெல்லாம் நம்ம ஒரு சூழ்நிலையில நம்ம நமக்கான ஊடகமா மாறி நிக்கிற இடத்துல நம்ம பல்வேறு கருத்துக்களை நாம் தமிழர் கட்சி பற்றி நம்ம இதுல பதிவிட்டுட்டு வரோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த அளவுக்கு நம்ம பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். அதே சமயம் அதாவது இந்த உயிர்மை வலையொலி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குதுன்னா நான் மட்டும் இல்லைங்க, நான் காரணமே கிடையாது. அத்தனைக்கு நீங்க தான், பார்வையாளர்கள் தான். அந்த பெருமையெல்லாம் பார்வையாளர்களை மட்டுமே சேரும். தொடர்ந்து இனத்தின் விடுதலைக்காக நம்ம களத்துல நிற்போம். அதே சமயம் இந்த தமிழ்நாடு நம் நாடு, இந்த மண் நம்ம மண் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருப்போம். நம்ம தமிழர்களுக்கான ஆட்சி விரைவில் அமையும் அப்படிங்கிறதுல நம்ம தொடர்ந்து களத்துல போராடுவோம். அடுத்தது நம்ம விடயத்துக்கு வந்துடலாம். அதாவது திருமணம் நடக்கிற நேரத்துல சீப்பு ஒழிச்சு வச்சுக்கிட்டா மாப்பிள்ளை தலை செய்ய முடியாது, அதனால தலை செய்வதற்கு சீப்பை தேடிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம பொண்ணை கடத்திட்டு போடலாங்கிற ஒரு கதை மாதிரி ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது விவசாய சின்னம் முடக்கப்படுமா, விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்குமா? நம்ம என்னதான் சொல்றது, இது தெளிவா வெட்ட வெளிச்சமா தெரியுது. இது எதனுடைய பின்னணியில இந்த மாதிரியான ஒரு புறம்போக்கு வேலைகள்லாம் நடக்குது. இது யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கிறா? இதற்கு இதுவரைக்கும் இந்த அதாவது லட்டர்பேட கட்சியா இருக்கக்கூடிய கட்சி விவசாய சின்னத்தை கேட்கல. கரெக்டா தேர்தல் வரப்ப சரியா இத கேட்கறாங்க. இதுவரைக்கும் மாநில கட்சியா இருந்து பல்வேறு தேர்தல்களை இதுல அதாவது பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் அல்லது சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், விவசாய சின்னத்துல உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், இதுல எல்லாம் விவசாய சின்னத்துல நின்று தேர்தல் ஆணையத்துல விவசாய சின்னத்தை வாங்கி நாம் தமிழர் கட்சி அதுல நின்று ஓட்டு இவ்வளவு வாங்கி இருக்குது, இவ்வளவுடைய பெரிய வளர்ச்சியில இருக்குது அப்படிங்கறது உண்மையால பெரு வன்மத்துக்குரியதா மாறி இவங்க பண்ற ஆட்டம் இருக்குது, அலப்பறை இருக்குது. அப்பப்பா முடியவே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, அதாவது நாம் தமிழர் கட்சி இப்ப வெற்றி அடை போகுது அல்லது எதிர்கட்சியாவது வர அளவுக்கு வளர்ந்துருச்சு,
அதனால இந்த பாராளுமன்ற தேர்தல் அதை உறுதி செஞ்சிரும். அவங்க அந்த அளவுக்கு வாக்கு வாங்க போறாங்க, வெற்றி அடைய போறாங்கிற அந்த தொடர் நடுக்கத்துல உள்ள கொமட்டிட்டு வருது பாத்தீங்களா, அந்த கொமட்டலுக்காக இவங்க தலைவலி பிடிச்சி பித்து பிடிச்சி தெரியுறாங்க. என்ன பண்ணணும், ஐயோ இவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருவாங்களா, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்களா, நாம தான் எதுவுமே பண்ணல, மக்களுக்கு எல்லாம் பண்ணினது எல்லாமே துரோகம், மக்கள்கிட்ட வந்து நம்ம சுரண்டி இருக்கிறோம், இதையெல்லாம் மக்கள் தெளிவா தெரிஞ்சுட்டாங்களா, ஊடகத்துல வெட்ட வெளிச்சமா போட்டு காமிச்சிட்டாங்களே, மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி உண்மையும் நேர்மையாவும் மக்கள்கிட்ட போய் நின்னுறாங்கடா. எந்த போராட்டமா இருந்தாலும் நாம பண்ற அட்டூழியத்துக்கு எதிர்வினையாற்றுவதே நாம் தமிழர் கட்சி தான். இங்க எதிர்கட்சிங்கிறது சோட போய் கிடக்குது. இங்க அவங்க பிரச்சனையுமே தீர்க்க முடியாது, பங்காளி சண்டை வந்து வாய்க்க தகராறு தீர்க்க முடியாது இருக்குது. அதனால இங்க நம்மளை எதிர்த்து கேட்டு களத்தில் நிக்கிறது யாருன்னா, அப்படியே பணத்தை தந்தாலுமே வாங்க மாட்டேங்கிறாங்க, கூட்டணி கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க. இவங்களை என்னதான் பண்றது, எப்படித்தான் அடக்கிறது? ரூம் போட்டு யோசிச்சாங்க. ரூம் போட்டு, அதாவது ஏ டீம், பி டீம், சி டீம், மெயின் டீம், சைடு டீம், எல்லா டீம், பேக் டீம், ஃப்ரண்ட் டீம், எல்லா டீமும் சேர்ந்து உக்காந்து இந்த கத்தி படத்துல வர மாதிரி விஜய் எப்படி பாப்பார்ல கீழே டேபிள் கடிய அந்த மாதிரி ஒரு மேப் உருவாகிற மாதிரி இது என்ன பண்ணலாம் இவங்களை வந்து, அதாவது எங்களை நீங்க வந்து சின்னத்தை முடக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம் அப்படின்னு சொல்ற நேரத்துல நீங்க மக்களுக்கான வேலையை செஞ்சிருந்தா, மக்கள் பணியை செஞ்சிருந்தா, மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்திருந்தா, மக்கள் குறைகளை காதுல கேட்டிருந்தாவே போதும், நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கலாம், அல்லது ஓரளவுக்கு வாக்குகளை தக்க வச்சிருந்திருக்கலாம். அதெல்லாம் இல்லாம எப்படியெல்லாம் குறுக்கு வழி, நமக்கு தான் தோணாதே. நம்ம என்ன பண்றது, சமூக வலைதளத்துல நானும் பாக்குறேன், சும்மா பக்கமா எழுதி தள்ளுறாங்க. முகநூலியா இருக்கட்டும், வலையொலியில ஒரு செய்தி வந்ததுன்னா அது கீழே நம்ம இளைஞர்கள் பொங்கல எல்லாம் ஆடி போய் கிடக்குறாங்க. அட சாமி, இவங்க பொங்க பார்த்துட்டா இந்த பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40மே நாம் தமிழருக்கு தான். ஏன்னா இங்க பெண்களை மதித்து பெண்களுக்கான கட்சியா சரிசமமா இவங்க 20 வேட்பாளர் பெண்களும் 20 வேட்பாளர் ஆண்களும் அதே சமயம் சொன்ன மாதிரி எந்த கூட்டணிக்கும் போகாம தனித்து நின்று எந்த ஒரு பொருளாதார வசதியும் இல்லாத பிச்சைக்கார பையன் அப்படின்னு சொல்றதுக்கு இருந்தவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து பெரிய ஒரு அரசியலை முன்னெடுத்து கொள்கையோட, அது தலைவன் வழி ஒழுக்க கட்டுப்பாடோட இங்க நிக்கிறது இவங்களுக்கு உண்மையால தூக்கத்தை கலைச்சு உட்கார வச்சிருக்குது. அதனால தலைவலி பிடிச்சிருச்சு, அந்த ஹீட்டு உடம்பு சூடேறி இல்லையா, தூங்காம இருந்து யோசிச்சு சிந்தனை பண்ணி மூளை சூடேறி காது வழியே வந்துருச்சாட்டது பித்து பிடிச்சி. அதனால வந்து எப்படியெல்லாம் இதை வந்து முடக்கலாம், எப்படியெல்லாம் இவங்களை வந்து மக்கள்கிட்ட போய் எந்த மாதிரி எல்லாம் சொன்னா வந்து இவங்க அடங்குவாங்க, இவங்களை வந்து நம்ம கைக்குள்ள வச்சுக்க முடியும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரிதான் ரூம் போட்டு யோசிச்சு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து இப்படி ஒன்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏய் தம்பி நீ தான் அந்த பக்கம் தானே இருக்கிற, நீ போய் கேளு, போ சின்னத்தை எடுத்து நீ போய் எனக்கு வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி எஜமானனுடைய ஆர்டர், அதாவது அவருடைய கட்டளைக்கு இணங்க நான் வந்து கேட்கறேன், எனக்கு வந்து என் சின்னத்தை, எனக்கு வந்து இந்த சின்னத்துல தான் வேணும். இதுவரைக்கும் தேர்தலில் நிற்காத வெறும் லட்டப்பேட கட்சியா இருக்கிறது, நான் இத்தனை தேர்தலில் நிற்கிறேன்னு சும்மா ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு எனக்கு இந்த சின்னம் வேணும்னா, இவ்வளவு நாள் விவசாய சின்னத்துல, அதாவது மெழுகுவர்த்தி சின்னத்துக்கு அப்புறம் விவசாய சின்னத்துல இவ்வளவு தூரம் உழைச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் கட்சியா வந்து நிக்குது. அந்த ஒரு பயத்துல இங்க ஒரு ஆட்டத்தை உருவாக்கிட்டு, அதாவது இங்க பண்ணுனா எல்லாம் தெரிஞ்சு போயிடும், ஏன்னா இங்க வைக்கிறது இவிஎம் மிஷின். அந்த இவிஎம் மிஷின்ல என்னென்ன முறைகேடுகள் பண்றாங்கன்னு நான் சொல்லல, தெளிவா பல வல்லுநர்கள், அரசியல் கருத்தாளர்கள் தொலைக்காட்சி நேர்காணல்லையே வந்து சொல்லியிருக்கிறாங்க, நேரலையில வந்து பேசியிருக்கிறாங்க, விவாத நேர்காணல்லையும் பேசியிருக்கிறாங்க. இதுல என்னென்ன பண்ண போறாங்க, அப்போ இவங்க இந்த ஓட்டுகளை பறிப்பதற்கு ஒரு காரணம் வேணும், அந்த காரணத்திற்கு இந்த விவசாய சின்னத்தை முடக்கப்பட்டதா காமிச்சு நாம வேறொரு சின்னம் கொடுத்து இந்த காரணத்துக்காக இதனால வந்து ஓட்டுல உள்ளவங்களுக்குன்னு ஒரு பரிதாப நிலையை உருவாக்கணும் நீங்க நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சரி, நமக்கு மக்களுக்கு தெரியாதா இங்க என்ன நடக்குது, என்ன அயோக்கியத்தனம் நடக்குது, என்ன மாதிரியான கேடுகட்ட செயலெல்லாம் நடக்குது, ஒரு அரசியல் வன்மம் நடக்குது அப்படிங்கிறது நான் வந்து இங்க தெளிவா நான், அதாவது ஒரு பத்திரிகை செய்தியா இருக்கட்டும்,
அல்லது வந்து வலைதளத்துல வந்து வரக்கூடிய கருத்து பெட்டியில வரக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும், பல்வேறு தளத்துல பல்வேறு விதமான மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும், முகநூல் பக்கத்துல முகநூல்ல வரக்கூடிய செய்திகளா இருக்கட்டும், பகிரில வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மனநிலை கருத்துக்களை வந்து பதிவிட்டு போடுவாங்கல்ல, குழுவில் தன்னுடைய உள்ளூர் குழுவிலையும் சரி, கிராம குழுவிலையும் சரி, அல்லது பொதுக்குழுவிலையும் சரி, ஒரு நண்பர்கள் வட்டாரத்திலையும் சரி போடுவாங்க இல்லைங்களா. அதுலேயே தெள்ள தெளிவா இந்த இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் செந்தமிழன் சீமானையும் எப்படி இதயத்துல வச்சு தாங்குறாங்கன்னு உண்மையாலும் அந்த நெஞ்சில வச்சு தாங்கக்கூடியது, இந்த இதயத்துல வச்சு தாங்கக்கூடியது இருக்குது பாத்தீங்களா, இவங்களுக்கு அதுதான் பிரச்சனை. என்னடா அண்ணன் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாரே, அண்ணன் எங்க போனாலும் பொதுக்கூட்ட மேடை ஏறினா இவ்வளவு கூட்டம் வருது, இவர் வந்து இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து 200 ரூபாய் செலவு பண்ண மாட்டேங்கிறாரே, கோட்டம் கோழி பிரியாணியும் கொடுக்க மாட்டேங்கிறாரே, நாம எவ்வளவு செலவு பண்ணியுமே இங்க உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்கிறாங்க, அதாவது 3 சீட் ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க போடுற பொதுக்கூட்டத்துல எல்லாமே பறையாட்டம், தமிழருக்கு வாழ்வியலை பத்தியான ஒரு விழிப்புணர்வையும் வந்து பண்ணி அதுல வந்து உறுதிமொழி ஏற்கிறது, வீரவணக்க முழக்கமிடுறது, நாம் தமிழர் முழக்கமிடுறது இப்படின்ட்டு ஒரு ஒழுக்க கட்டுப்பாடோட நடக்குது. நாம வந்து நூ காவாலையா நூ காவாலையா அப்படின்ட்டு நம்ம போட்டு எவ்வளவோ செலவு பண்ணியுமே நமக்கு இந்த கூட்டம் வரமாட்டேங்குது, எல்லாம் காலி நாற்காலியா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ற அளப்பறை தான், வேற ஒன்றும் கிடையாது. அது ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி மாநாடு முடிஞ்சுனே எல்லாம் மஞ்சப்பை திருடர்கள் மாதிரி திருடிட்டு ஓடுறது. அதாவது இப்படித்தான் இந்த லட்சணத்துல தான் நம்ம வச்சிருக்குது. என்ன பண்றது, நம்ம தமிழர்களை மது மாது சூது அப்படிங்கிற ஒரு பெயர்ல இவங்க வந்து திரைக்க வரிச்சிங்கிற பெயர்ல நம்மளை வந்து அடிமையாக்கி எந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்குறாங்க. அதுவும் ரொம்ப வேதனையா இருக்குது. ஒரு மாநாட்டு திடல்ல அத்தனை பேர் மத்தியில ஒருத்தர் மது அருந்திட்டு ஒரு பாட்டுக்கு அவ்வளவு ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது உலகம் உள்ள பாக்குறாங்களேங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம இப்படி ஒரு செயல்பாடா இருக்குதுங்கிறது வந்து உண்மையாலும் எந்த அளவுக்கு மாறி போச்சுங்கிற ஒரு மன வருத்தம் இருக்குது. ஆனாலும் அண்ணனுடைய அயராது உழைப்பும் நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகளினுடைய அயராது உழைப்பும் இதையெல்லாம் மாற்றி ஒரு புதிய சமூகத்தை இன்னைக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. அப்படிங்கிற ஒரு விடயத்திற்காக இவங்க வந்து ஒரு அரசியல் விளையாட்டா விளையாடு மங்காத்தா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதையும் சட்ட ரீதியா நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் எதிர்கொண்டு வெற்றி அடைஞ்சிருவாருங்கிறது எல்லாத்துக்குமே உறுதியாயிருச்சு. அந்த அளவுக்கு தம்பிகளும் உறுதியா இருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, தம்பிகள் ஏற்கனவே பல்விதமான களப்பணிகள்ல போய் மக்கள்கிட்ட சேர்ந்துட்டாங்க. இனி இவங்க போய் துண்டறிக்கை கொடுத்து இவங்க போய் வீடு வீடா வந்து அந்த கதவுல ஒட்டக்கூடிய ஒட்டிகளை ஒட்டி தட்டுல எடுத்து கற்பூரமத்தி வச்சு சத்தியம் வாங்கி ஜக்கமா சொல்லுது சொல்லி இதெல்லாம் தேவையே இல்லாம எளிதா வெற்றி அடைகிறாங்களே, இவங்க வந்து எப்படி நம்ம இத்தனை கோடி கோடியா செலவு பண்ணி நம்ம தோக்க போறோமே அப்படிங்கிற காய்ச்ச வந்து நம்ம நீ பணத்தை செலவு பண்ணலாமா வேண்டாமா. ஏன்னா ஒரு ஐயா வந்து ஃபார்முலா போட்டு தருவார். A² + B² அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா போடுவார். பல்வேறு ஊர் பெயர், இது எப்படி பித்தாகரஸ் தேட்டர் அப்படி எல்லாம் நம்ம கணிதத்தில் படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி நியூட்டன் விதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவரு என்ன பண்ணுவாரு, ஊர் பேர் வச்சு ஃபார்முலா போடுவார். இப்ப வர்றதுக்கு பேர் பாராளுமன்ற ஃபார்முலா கூட இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். அதற்காக அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியும் ராஜினாமா செய்து வெளியே வந்துடலான்னு பாக்குறாரு. விட மாட்டேங்கிறாங்க, சட்டை பிடிச்சிட்டு மறுபடியும் உள்ள விட்டுக்கிறாங்க. அது வந்து நம்ம செய்திகளை பார்க்குறோம், அதை நம்ம குறையா சொல்ல முடியாது. ஐயா வெளியே வராது நமக்கும் ஒரு வருத்தமா இருக்குது. ஏன்னா வந்து இன்னும் விளையாடினா களத்தில் இன்னும் சூடு பிடிக்கும். நம்மளும் இன்னும் வேற மாதிரியான விளையாட்டெல்லாம் விளையாடலாம். களத்துல நேரடியாக மக்களை போய் சந்திச்சு நம்ம கொள்கைகளை விளக்கி, இதுதான் அத்தா கொள்கை, இதுதான் மாமா கொள்கை, இதுதான் சித்தப்பா கொள்கை, நாங்கள் கொள்கைக்காக நிக்கிறோம், தனித்து நிக்கிறோம், யாரோட கூட்டணிக்கு நின்னோம்னா அவங்க பண்ற தவறுகளுக்கு சோட போகணும், அவங்க நம்ம பண்ற தவறுகளை நம்ம சுட்டி காட்டணும்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நாங்க தனித்தே நிக்கிறோமாத்தா அப்படின்னு எல்லாம் சொல்றது வந்து அவங்க இப்படியெல்லாம் சொல்லி இவங்க வந்து ஓட்ட வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விளையாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி விளையாடட்டும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியிலே அண்ணன் செந்தமிழன் சீமான் தம்பிகளுக்கு அதான் சொல்லிக்கிறாடே, தம்பி இதெல்லாம் விளையாட்டுறா,
நம்மள எத்தனையோ விளையாட்டு பார்த்துட்டோம், எத்தனையோ விமர்சனம் பார்த்துட்டோம், எத்தனையோ இன்னல்களை சந்திச்சு பார்த்துட்டோம். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம இனம் செத்து கிடந்தது, அதைவே நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடி செத்து கிடந்த இனத்தின் பிணத்தை பார்த்து கேலி செய்த கூட்டங்களும் கொக்கரித்த கூட்டங்களுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதைய தாண்டி நம்ம எந்த அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுல தெளிவா இந்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய தேவை நாம் தமிழர் கட்சியினுடைய காலத்தின் கட்டாயமா இன்னைக்கு மக்களுக்கு தேவைப்படுதுங்கிறத உணர்ந்து தெளிவா களமாடுறதுக்கு தம்பிகளை தயார் செஞ்சு வச்சிருக்கிறாரு. தம்பிகள் அத்தனை பேரும் ஒரு படையை திரட்டிக்கிட்டு எல்லாம் போய் களத்துல அண்ணன் இப்படி சொன்ன போதும் ரெடி ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு இப்ப களத்துல ஏற்கனவே பல்வேறு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முதற்கட்ட வேட்பாளர்களை ஒரு முதல் கட்ட வேட்பாளர், இரண்டாம் கட்ட வேட்பாளர், மூன்றாம் கட்ட வேட்பாளர்னு எல்லாம் அறிவிச்சிட்டு வர்றாரு அண்ணன். அதுல தம்பிகள் பல்வேறு வேலைகளையும் இப்பவே ஆரம்பத்திலேயே செஞ்சு வச்சுட்டாங்க. ஏன்னா இங்க வேலை செய்யறதுக்கு காசு கொடுத்தா தான் வரங்குறாங்க. அதனால இவங்க வேலையே துவங்கல. இவங்க காசே இல்லாம இந்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாம் அத்தனை பேருமே இவங்க இப்படியெல்லாம் வேலை செய்யறாங்க, நம்ம காசு கொடுத்தாலும் வர மாட்டேங்கிறாங்க, அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மீறி போய் நம்ம வர சொன்னோம்னா இந்த சாயந்தரம் தண்ணி அடிச்சுட்டு அந்த மது அருந்திட்டு படுத்து தூங்கிடுறான், வேலையே செய்ய மாட்டேங்கிறான் கட்சிக்கு. அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி இல்லாத சூழல்ல, மன வருத்தத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நாம் தமிழர் கட்சி இவங்களே நம்ம போய் விளம்பரம் பண்ண தேவையில்லை அப்படிங்கறதுல தம்பிகள் தெளிவா இருக்கிறாங்க. இவங்களே விளம்பரம் பண்ணி தந்துருவாங்க. நாம் தமிழர் கட்சி வெற்றி அடை போகுது, 40க்கு 40 வெற்றி அடை போகுதுங்கிறது தான் இங்க விடயமா இருக்குது. அதனால இங்க உட்காந்துட்டு இவங்க சும்மா சோற சாப்பிட்டு பல்ல மென்னுட்டு போயிட்டே இருக்கலாமே தவிர இங்க இவங்க கனவு காண்பது இந்த மாதிரி எல்லாம் நம்ம திட்டம் போட்டா இந்த ஃபார்முலா படி இந்த ரிசல்ட் வருங்கிறது. நம்மளும் தான் ஃபார்முலா தெரிஞ்சாலுமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கணிதத்துல கொண்டு போய் விடையை தப்பா போட்டு ஃபெயில் மார்க் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு இவங்க ஃபெயில் மார்க் எடுக்க போறாங்கிறது நான் சொல்லல, உண்மையாலோ களத்துல பாருங்க. விவாத நிகழ்ச்சிகள் எல்லாமே அரசியல் களத்தில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அரசியல் தெளிவாளர்கள், கருத்தியலாளர்கள் தெளிவா கருத்து வைக்கிறாங்க. நாம் தமிழர் வெற்றிக்கு இவங்களே வித்திடுகிறார்கள், வேற எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. நாம் தமிழர் மக்களிடையே சென்று சேர்ந்து விட்டது, இவர்களை கொண்டு சேர்த்து விட்டார்கள். இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை மங்காத்தா விளையாட்டுகளும் எங்காத்த விளையாட்டுகளும் உங்காத்த விளையாட்டுகளும் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு உண்மையாலும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெருமைக்குரிய கட்சியா மாறி நிக்குது மக்கள் மனதுல. அண்ணன் செந்தமிழன் சீமான் பாராளுமன்ற தேர்தலிலேயே மக்களின் முதல்வராக ஆக போறாரு. அதாவது மக்களின் மனதில் இன்னைக்கு முதலமைச்சரா ஒரு முதல்வரா நிக்க போறாரு அப்படிங்கிறது பட்டா நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அதனால பொறுக்க முடியாம எதையோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. களத்துல நம்மளும் சந்திப்போம். இது என்ன சாதாரணமா தம்பிகளுக்கு தம்பிகள் அங்க ராமேஸ்வரத்துல வச்சு செஞ்ச சம்பவத்தை விட இதெல்லாம் பெரிய சம்பவம் அப்படிலாம் கிடையாது. செய்வோம், நம்மளும் பல வேலைகள் இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. அண்ணன் செந்தமிழன் சீமான் கட்டளைக்கு இணங்க நம்ம மக்கள்கிட்ட நம்ம கொள்கைகள் கொண்டு போய் சேர்த்த வேண்டியது இருக்குது. அதனால நம்ம இந்த விளையாட்டெல்லாம் எதான் சொல்றோம்ல, நம்ம போறது பாதை வேறு, அவர்கள் போகும் பாதை வேறு. அண்ணன் தெளிவா விளக்கி இருக்கிறாரு. நம்ம கொள்கையும் கொள்கை பிடிப்பும் அப்படி போயிட்டு இருக்கிறான். அவங்க கோட்டரும் கோலை பிரியாணியும் அவர்கள் கொடுக்கும் 500 ரூபாய் பணமும் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு அதை நம்பி உட்காந்துருக்கிறாங்க. நம்ம பணத்தையோ இந்த பொருளையோ அல்லது மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டங்களையோ இலவச அறிக்கைகளையோ நம்ம நம்பி இல்லை. தூய்மையான கொள்கை அண்ணன் தெளிவா ஆட்சி வரைவில் சொல்லியிருக்கிறார். இந்த தமிழகத்தை எப்படி நம்ம கொண்டாடணும், மொழி கொள்கை என்ன, பொருளாதார கொள்கை என்ன, கல்விக் கொள்கை என்ன, மருத்துவ கொள்கை என்ன, நீர் மேலாண்மை என்ன, போக்குவரத்தினுடைய கொள்கை என்ன, சாலை விதிகளினுடைய கொள்கை என்ன, அதாவது இங்க ஒரு வேளாண்மை கொள்கை என்ன, எப்படியெல்லாம் தற்சார்பு பண்ணலான்னு சொல்லி தற்சார்பு கொள்கை என்ன, பசுமை புரட்சிக்கான கொள்கை என்ன, இது அதாவது வேலை வாய்ப்புக்கான கொள்கை, எல்லாத்துக்கும் எப்படி வேலை தரலாம், அனைவருக்கும் அரசு வேலை அப்படிங்கிறது எப்படி, இந்த ஆடு மாடு வளர்த்தல எப்படி அரசு பணியாக்குறது, அதற்கான திட்டங்கள் என்னன்னு தெளிவா வரையறை வச்சிருக்கிறாரு. எப்ப பேசுறாங்க இது நடக்குமா, இது சாத்தியமா, சீமான் தம்பி என்னவா சீமானாட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா, எல்லாம் சாத்தியம்தான். எந்த ஒன்றை நடக்காது என்பதை சாதித்து காட்டுகிறார்களோ அவர்கள்தான் சாதனையாளர்கள், அவர்கள்தான்
உலகத்தின் வரலாற்றில் நிலையாகி நிற்பவர்கள் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். அண்ணனும் அப்படித்தான் சமகாலத்தில் இன்றைய அரசியல் ஒரு தத்துவ ஞானியாம அரசியலினுடைய மிகப்பெரிய ஆற்றலாம அசைக்க முடியாத நம்பிக்கையான இடத்துலயும் அண்ணன் வந்துட்டாரு அப்படிங்கறதுல எல்லாத்துக்கும் காண்டு இருக்கதான் செய்யும், வன்மம் இருக்கதான் செய்யும். தொடர்ந்து நம்ம களத்துல பார்ப்போம். வெற்றி நமக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது வசந்தகுமார், உயிர்மை வலையொலிக்காக.